சவுண்டை குறை பண்ண பெத்தாரு சும்மா ஊமை படம் பாரு வேண்டாம். மேக்கப்பு நண்டுக்கு ஏங்க ஏங்க நான் என்னை வாழப்பட்டு வந்ததுலேருந்துங்க எங்கள் ஊரை தவிர வேறு எந்த ஊருக்கும் போனதில்லை. நான் பிறந்த ஊருக்கு போனதோட சரி, அதுக்கப்புறம் எந்த ஊருக்கும் போகிறதில்ல. பார்த்துக்கோங்க, நிறைய பேர் அடைஞ்சு கிடக்கிறது, ஃபோனையே பார்க்கறது. ஆமாம், நான் தான் போனால் பார்த்துக்கிட்டு உங்களோட உழப்பிட்டு கிடக்கேன். இது வேற ஏண்டி அடையுதா விடியுதான்னு ஓடிக்கிட்டே தர்றேன். போன பக்கம் இந்த பனையூரை தாண்டி எங்கேயுமே கூட்டு போக மாட்டாரு அப்பா. உன்னைய மட்டுமா கூட்டி போகிறாருல, என்னையும் தான் கூட்டி போகிறாருல. அதெல்லாம் நல்ல வசதியான வீட்டில் பிறக்கணுமா, நல்லா இல்லாட்டா வசதியாக செலவு பண்ணுற வீட்லேயாவது பிறக்கணும். உங்க அப்பா ஒரு கஞ்ச பிசினாரி, உங்க அம்மா ஒரு கஞ்ச பிசினாரி. இல்ல ஸ்கூல்ல கூட டிக்கெட் கொடுப்பாங்க, அதுக்கு கூட கூட்டு போக மாட்டாரு அப்பா. சனி ஞாயிறு போலான்னு. அப்ப மட்டும் இங்க வைல எந்த கலர்ல வேணும்? பிங்க் கலர், பர்பிள் கலர். அந்த இது பர்பிள் கலர் Dressக்கு மேட்சா இருக்கு. ரெண்டையும் எப்படி கலந்து அடிக்கிறது? ஒண்ணே தேடி முடிய வைக்க. இதுல ஒண்ணே, இதுல ஒண்ணே. இதுல ஒண்ணே, இதுல ஒண்ணே. எடுத்து மானசா. ஆமா, எல்லாத்தையும் எடுத்தா. இந்த இதுல ஒண்ணு கையில, அதுல ஒண்ணு கையில. நான் கரெக்ட்டா தான் இருக்கு. கையில கத்திரிப்பு கலர் ஏன் ஜெலக்தான் கரெக்ட்டா. அதுக்கு இப்படி எடுக்க இது ஒண்ணு வேணும். மானசா பெரிய பிள்ளையாயி அம்மா பாப்பியா? பாப்பியா பார்க்க மாட்டியா? எல்லாரும் கட்டி கொடுத்துட்டு என் மகன் மானசாதான் லாஸ்ட்டாக குமரியாக இருக்கும். இந்தா நான் கிளவி ஆயிடுவேன். அந்த கையை வைத்தா போதும். அதுக்கப்புறம் என் மகன் மானசாதான் எனக்கு இந்த கிளவி சும்மாவே கிடக்குதுல அப்படி சோறைக்கு போட்டுட்டா. சோறை கொடுவியா? பதில் என்ன நீண்டுது? சரிங்கம்மான்னு சொல்லு. சோறு ஆக்கி போடுறேம்மா நல்லா. நெகை பழிச்சு சில்லுன்னு நெகை வெட்ட சொன்னீங்க, நீ மட்டும் வெட்டல, எல்லாரும் வெட்டிட்டா. பூஜாக்கா கூட வெட்டிச்சு. ஏன்டா வெட்டி விடல? இவ்வளோ போட்டேன் மட்டுமா இப்படி தண்ணி நல்லா வச்சுருக்காது. அப்போ அப்புறம் கண்ணில் போடும். கண்ணை நல்லா முடிக்க. நைஸாட போட்ட மாதிரியே தெரியல. சும்மா எதுக்குடா அவளை இட்லி காய்ச்சா குட்லி காய்ச்சான்னு என்னன்னே தெரியலங்க. பிள்ளைய ஊரை பெருசாயிடுச்சுண்டா. ஆம்பளை பையனுங்க பொம்பளை பிள்ளைகிட்ட வம்புளுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கு இந்த பூச்சாட்டதான் ரொம்ப வம்புளுக்குறாரு. தங்கச்சின்னு தெரியுது. அண்ணே மானசா மட்டும் எனக்கு மட்டும் பாசமே வைக்க மாட்டேங்குது. ஏப்பா தங்கச்சி பூச்சா மேலே பாசம் வைப்பா. போடி 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 அப்படின்ட்டே சொல்லுங்க. நீ என்ன சொல்லுங்க எனக்கு என்ன நீ சொல்லதான் நான். சரி குத்தாம வைக்க, கண்ணை முடிக்க. இப்படின்னு மேக்கப் போடையே குத்திருச்ச. இப்படித்தான் குழந்தைகளுக்கு மேக்கப் போடுறது. ஊருக்கு போகிறோம்டா எங்கள் அம்மா சொல்லுவோம். ஊருக்கு போகிறோம்டா உலகத்தில் எல்லாரும் கிடுன்னு கிளம்பி ஓடிடலாம். நீங்கள் கிளம்புறதே எத்தனை மணி நேரமாக இருக்கலாம். அதே மாதிரி எத்தனை மணி நேரமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. பூ வாங்கிட்டு வரலையாம்மா? அதே நேரத்தை மாமி நண்டுக்கு போடுற மாதிரி இந்த லிப்ஸ்டிக் எனக்கு போட்டுறாது. நண்டு சொல்லாதீடி. என் மக பேர் மானசாடி. பட்டப்பிறவே ஆயிருந்திருக்கே பயமா. உனக்கு அந்த பேர் பிடிச்சதா மாசா? பிடிக்கலையா? அப்படின்னு சொல்லாதீடி. அம்மாச்சி எல்லாரும் அடிக்குதுடா. அம்மாச்சி எல்லாரும் என்ன இன்னும் கிளம்பலையா அப்படின்னு கேட்டு ஓட்டு போட சொல்லி என்னப்பா? எங்க அம்மா ஒன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துக்கு போகணுங்க. அந்த நேரத்துக்கு போகணுண்டா ஓடுது எங்க அம்மா கிடந்து சாப்பாடை வச்சுக்கிட்டு. அங்கேயே பார்த்தா இந்த அம்மன்னு சொல்லு. அங்கேயே பார்த்தா இது ஓட்டுக்கு ஓட்டு போட சொல்லி அறிவிப்பு விடுறாங்க.
அப்புறம் என்ன எங்க அம்மா சரியா எங்க போனுக்கு நம்ம போனுக்கு அடிச்சாங்க. இது விஜய் விசில் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. விஜய் விசில் அடிப்பார். அவருக்கு என்ன விசில் அடிச்சு அவர் அடிச்சு ஜெயிப்பார். எங்க காட்டுதா எங்க காட்டு ஃபுல் மேக்கப் சரியாச்சா? நான் கழுத்து கூட செய்வேன். என்ன ஒரு எந்த செய்ய கூட காதாச்சி அடையே அவட்ட வம்புளுக்காதான் இப்பதான் சொன்னேன். குருமா இசாந்து குருமா திரும்ப திரும்ப வம்புளுப்பேன். எங்கடி உனக்கு ஒத்த செய்யணும் கூட காண எங்கடி காஜா இருக்காது. காஜா எடுத்துக்கிட்டு எனக்கு நான் 20 ரூபா செயின் வாங்கிக்கிட்டேன். ஓ உன்னே மாதிரிலாம் இல்லை, நான் முன்கூட்டியே வாங்கி. என்ன கடிச்சேன்னு அவன் கொடுக்கறத கேட்காத. இந்த உனக்கு இந்த மனசா உனக்கு என்ன அண்ணன் எடுத்தாரு. ஆமாம் அண்ணன் எடுத்துருவேன் தங்கத்தில் குனி. அப்படித்தான் பெரிய ஆளானவன ஓடிடுவாங்க. ஏமையா ஓட மாட்டாரு என்னப்ப ஓட மாட்டேன். ஓடிடுவேன்னு சொல்கிறவங்க கூட பார்ப்பாங்களாம். அவங்க ஓட மாட்டேன்னு சொல்கிறவங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லுவோம். எங்கள் அப்பா சொல்றாரு, ஏப்பா ஏத்த அம்மா அப்பா சோறு தேத்தே அப்படின்னா நானும் சோறு ஊற்றி உங்களை பார்ப்பேன்ப்பா அப்படின்னு. பாரு கட்டு கட்டு எல்லாத்தையும் மனசாக்கு எப்படிங்க இருக்கு? ஊருக்கு கிளம்பிருச்சு. அம்மாச்சி ஊருக்கு கிளம்பிருச்சு. போகலாம் போய் உட்காரு. நீ போய் இதுவாக போய் சார்ந்து படியப்பா. என்னத்த சொல்கிறது? பள்ளிக்கூடம் லீவ் விட்டாலும் தாங்க முடியல அவங்க தொந்தரவெல்லாம். பார்த்தே எப்படி சொல்லிட்டு போறாரு இவ்வளோ நேரம். அப்போ என்ன ஒழுங்கா எடுக்காரு சார்மா. சரிம்மா இட்லி காய்ச்சா தானே அப்படி சொல்லாதடா. இட்லி காய்ச்சாண்டு எதுக்குடா அப்படி பேசுற? அவளுக்கு தான் பிடிக்கலன்ட்டாண்டா விட்டுருப்பா. தொந்தரவு பண்ணாதப்பா. வீடியோ எடுத்துட்டு வாடி. என்னத்த வாடி நீனு பேசாதடி ரொம்ப. அப்புறம் எதுக்கு வம்புறதுக்கிட்டே இருக்கு? அது என் பட்ட பேர் தெரிஞ்சிருமாமா. அதுக்கு இட்லி காஜா பெரிய பட்ட பேரு. நண்டுக்கெல்லாம் பாரு எத்தனை பேர் வச்சிருக்கோம் பட்ட பேரு. ஜாலியா அது நண்டு நல்லா இருக்குல்ல, எனக்கு வச்சா கூட பரவாயில்ல. அது இட்லி உனக்கு வைப்பாங்க. பட்டன் பேர் தெரியுது. நண்டு பூச்சி காஜானா நண்டு உனக்கு நண்டு நீ பாத்துக்கியா? நண்டு கடிக்கிற நண்டா? ஆமா கடிக்கும்ல. சிவப்பு நண்டு. சிகப்பு நண்டு இல்ல கருப்பு நண்டு. கம்மா நண்டு. உங்களை மாதிரி இல்லாம வெடுக்கு. அம்மா நான் ஒரு நாளைக்கு ஊருக்கு போனோம்ல, அப்பா என்னை குளிக்க வச்சார்ல. சொல்ல மனசா குளிக்க வைக்கல என்னாச்சு? ஒண்ணுமே ஆகல. என்ன சொல்ல வந்த? இப்ப எதுக்கு திணறு? மறந்துட்டேனே. நீ இன்னைக்கு சரியில்லை. போ பூச்சாதான் நல்லா பேசு. நீ நல்லா பேச. என் மானசா அப்படிதான் நல்லா பேசுது. இந்த இட்லி காய்ச்சா நல்லா பேசுற. என்ன திடீர்னு குரல்லாம் மாறுது? எனக்கு அந்த டீச் போட்டு அது மானசாக்குப்பா. பரவாயில்ல. எங்க தொடக்க காண அதான் ஒன்று கிடக்கு. மானசா ஒன்னதான் எடுக்க போறா. சும்மா இருடா. ஏன் விட்டு சண்டை எடுத்து விடாதப்பா. உன்னோடது உனக்கு 3 மாட்டிருக்கேன். அப்பா அவ அந்த சீனு கேட்கும் போது தர மாட்டேன்றீங்க. சும்மா இருப்பா. பஞ்சாயத்து கூட்டம்லப்பா. தெரியும். நீ என் நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். பஞ்சாயத்து பண்ணி விடாத. ஆளுக்கு 2 மாட்டிட்டு போறாளுன்னு பேசாம இருப்பா. இருக்கிற குளத்துல நீங்களே ஒரு பிள்ளையில பெற்றுக்கிட்டு மேக்கப் போட்டா அது நல்லா. 3 பெற்றுக்கிட்டு 3. நான் மானசாவை இப்போ ஆம்பளை பிள்ளை தானே நினைச்சேன். ஏமா மானசாவை மாசமா இருக்கிற எங்க அம்மா ஒரே ரகலை பார்த்துக்குங்க. வேணாண்டி ஆணும் பொண்ணு இருக்கு. போதும் முடி இது வேணாண்டி நடந்துச்சு எங்க வீட்டுக்காரங்க. வேடா அப்படியே களைச்சிட்டு வாங்குறீங்களா? என்ன சொல்றீங்க? சண்டை விடுது எங்க அம்மா. எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு, என் மணி நீங்க பேசாட்டிக்கிறங்க. என் மகளை பிள்ளை இல்லைன்னு தவம் கிடந்து போய் அங்கங்கே போய் அது நேர்த்தி கடை வச்சது உங்களுக்கு ஞாபகம் இல்லை? இன்னைக்கு போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரு விடலை. கஷ்டம் நஷ்டம் 1000 இருக்கும். அதுக்காக உருவான பிள்ளையில போய் அழிக்கலாமா? ஒரு பிள்ளைக்கு ஒரு பிள்ளை கூட பத்துட்டு போகுது. அதெல்லாம் நீங்கள்லாம் எத்தனை பிள்ளை பேச அப்படியே வளர்த்து தள்ளிட்டு இருந்து
சொல்றீன்ட்டாரு. அதோட எங்க அம்மா பேசாம இருந்துச்சு. நண்டு எல்லாரும் பாக்குறாங்க ஃபேமஸ் ஆயிடுச்சு. நண்டா ஆமா நண்டு யோகக்காரி. அவ வந்து சேலுதாம்மா. ஏமா அப்படித்தானே சொன்னாரு. சேலுதாம்மா இதுல பிறந்திருக்குது ராசியில. என்ன மக யுகம் ஆளுமா. மக நட்சத்திரம் மானசா. அதனால யுகம் ஆளுண்டாக ஜோசியை பார்க்கல. அப்புறம் குழந்தை வர்றதுக்கு வயிறு வலிச்சு அம்மா ஆத்தான்னு நின்றுக்கிட்டு எங்கள் அம்மா போய் ஏதோ வாங்கிட்டு வச்சுட்டேன் பெரிய ஆஸ்பத்திரியில். ஏதோ என்னென்னமோ வாங்கிட்டு வர என்னமோ தேவைப்பட்டதை குழந்தை வர்றதுக்கு தேவையானதை வாங்கிட்டு வச்சுட்டேன். எங்கள் அம்மா போயிட்டு திரும்பி அந்த சாமான்லாம் வாங்கிட்டு வரோம்னு நான் பெற்றுட்டேன். பெற்ற உடனே என்ன பண்ண ஏமா உன் மகன் குழந்தை வந்து கிடக்கு போ. உங்கள் மகன் தானே இப்போ கடைசியாக உள்ள போனது. அந்த பிள்ளை குழந்தை வந்துருச்சு அப்படின்னு யாரும் சொல்லியிருக்காங்க வார்டில். சொன்னானா இப்போ தானே உள்ள வாடா, நான் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே கற்றுட்டா அப்படின்னு வேகமாக ஓடி வந்து என்ன பிள்ளைன்னு பார்க்குறது. வேகம் அவன் அப்படியே இதில் இருந்தால் பார்த்துங்க என்ன பிள்ளைன்னு தெரிஞ்சுக்கிறது. வேகமாக வந்து இதில் கேட்டுருந்துருக்கு என்ன பிள்ளைண்டு. என்ன பிள்ளை ஏற்கனவே இருக்குது அப்படின்னு சொன்ன அரசு. ஆணும் பொண்ணு இருக்குது. அப்புறம் என்ன பிள்ளையா இருந்தேன்னா போ அப்படின்ட்டாங்களாம். வேகமாக வந்து டிங்கு பெட்ரோலில் கிடந்த பிள்ளையா ஆம்பளை பிள்ளை வேற ஒருத்த பிள்ளைய பார்த்துட்டு ஆம்பளை பிள்ளையா அதாடி நானும் ஆம்பளை பிள்ளையா பரவாயில்லையா ஆத்தா சொன்ன மாதிரியே வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கடைசியில் என்ன பொம்பளை பிள்ளை திட்டது கொடுப்பி ஆம்பளை பிள்ளைலாம் கிடச்சி இங்கு பெட்ரோலில் எந்த பிள்ளை கிடந்தாலும் ஓவிட்டு பிள்ளையா அப்படின்ட்டாங்க. அப்புறம் பொம்பளை பிள்ளை சரியான ஏமாத்து. எங்கள் அம்மா மூஞ்சி வச்சுட்டு அப்படியே உருன்னு போயிருந்துருக்கு. அங்கே வச்சிமா பட சொல்ல வெளியில் இருக்கிறவர்கிட்ட. அவர் மூஞ்சியை வச்சு நடந்து வர நடையிலே கண்டுபிடிச்சாரா இல்லை என்ன கிடச்சிப்பா அப்படி கேட்டார். ஏமா என்ன கிடச்சி சீமாப்பா அப்படி கேட்டார். ஏமா நீ பொம்பளை பிள்ளை தானே அப்படின்ட்டாரா. ஆமான்னுச்சா. அவர் நினச்சிருப்பாரு பொம்பளை பிள்ளை தானே அப்படின்னா ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லி அப்படின்னு கூட நினச்சிருப்பாரு. அம்புட்டு ஆம்பளை பிள்ளை மேலே ஆசை அம்புட்டு பேருக்கு. என்ன பிள்ளைன்னு இருக்கு. நான்லாம் உண்மையிலே இந்த ஆசை பெற்று கரையிறதே பெரிய விஷயமா இருக்குது. எந்த பிள்ளைக்குமே நானும் பிறந்து கிடக்கையில பெற்று போட்டு எந்த பிள்ளைக்குமே கேட்டதே இல்லை. என்ன பிள்ளை பிறந்திருக்குன்னு கேட்டதே இல்லை. கண்ணை முடிச்சு நம்ம பெற்று கரையிறதே பெரிய விஷயமா இருக்குது. என்ன பிள்ளை பிறந்தாண்ணா என்ன பிள்ளை தண்ணி மட்டும் தாங்கம்மா குடிக்க. எடுத்துக்கிற மாட்டேன்னு வீடியோ கால் வந்தா நீதானே தட்டுவீங்க. வீடியோ கால் என்ன வரைக்கும் வந்தது இதில் இல்லை தண்ணியே மூந்து அப்போ ஃப்ரிட்ஜில் போடுங்கத்தா. எனக்குலாம் அந்த வெயிலில் வேலை பார்க்கவே தெரியாதுமா. வீட்டில் இருக்கவே தெரியும். பாவம் எங்கள் ஆத்தா எல்லாரும் சொல்கிறாங்க பால் வெளியில் வந்துச்சுடி. வெளியில் வந்துச்சுமா. அது அதான் ஒழுங்கு அடப்பு இருக்கு. இதான் அடைச்சிருக்கு. ஒழுங்காவே லிப்ஸ்டிக் போட மாட்டேங்குது. அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை அந்த பால் இருந்தால் தான் கரெக்டாக வரும். பால் இருந்தால் தான் கரெக்டாக வரும். அது எனக்கு தெரியுது. அந்த பாலில் வந்து அந்த லிப்டிக் வந்து நனையணும்ல. அந்த வரணும்ல. பழைய லிப்ஸ்டிக் தான் வருது. அந்த எண்ணெய் பிசு மாதிரி வர மாட்டேங்குது. போதும். வேலை பார்க்குறவங்களுக்கோ வெயில் தெரியாதுமா. வேலை எல்லாரும் பார்த்தா வெயில் தெரியும். இந்தா எந்த கலரு உனக்கு கையவை. நாங்கள்லாம் அப்படியே தூங்கி எதிர்ச்சிடுறோம். 2 மணிக்கு எதிர்த்து சமசாவை தேய்க்கிறோம். அப்போவே எனக்குலாம் மயக்கமாக வரும். நான் ஒரு நாளைக்கு சிம்ம போட்டேன். எப்போ ரொம்ப வெயில் அடிக்குதுப்பா நீ கிளீன் போடுறவா அப்படின்ட்டுவேன். சரி ஓய்ஸ்டோம். இந்த அவங்களாம் 5 மணிக்கு தூங்கிட்டு 2 மணிக்கு எழுந்திருப்பாங்க. யாரு இட்லி காக்கா. எங்கள் வீட்டில் கரெக்டாக தூங்கி கரெக்டாக எந்திரிக்கிறது சீமாப்பாவும் சர்மா குட்டிட்டேன். ஏன்னா நான் ஸ்டடி. ஏய் ஏமா எந்த கூட நல்ல தண்ணி கூட எல்லாமே நல்ல தண்ணி. புழு வயலட்டு அப்பாவும் அம்மா சின்ன முன்னாடியே. ஆமாம் அம்மா வந்து கரெக்டாக திங்கிறோம். நாங்கள் 3 பேர். மம்மி இந்த கையில் ஒழுங்கா இருக்கேன். நாங்கள் 3 பேர் மட்டும். ஏமா நான் நீனு கரெக்டாக திங்கிருவீல. மானசா ஏய் நானா அண்ணே அப்பாவோட திங்கிருவேன். என்ன சும்மா எதையாவது வளர்க்காத அவர்கிட்ட வம்புடுக்கணும். அவர் அப்படி தூங்கிடுவார். நம்ம 3 பேர் தான் ரகலை பண்ணுறது. மேக்கப் போட்டாச்சு. என் காட்டு பூச்சாவுக்கு மேக்கப் போட்டாச்சு. நல்லா இருக்கான்னு பாருங்க. வளவி
நம்ம வளைவு விடலையத்தா எந்த வளைவு உனக்கு இங்க வளைவி இருக்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் ஒன்னொன்னு விடணுமா. இது வந்து கிராண்டா ட்ரெஸ் போடுவாங்க கெவுனு அப்பத்தையும் போடணுமா. இப்படி ட்ரெஸ் போட்டால் வந்து போடக்கூடாது. நல்லா களை வச்சு நல்லா உட்காந்தா. இந்த ட்ரெஸ் கூட நான் செலக்ட் பண்ணலது, அவதான் செலக்ட் பண்ணுவான். இது கூட எனக்கு தான். எடுத்து போடுக்கோ. இந்த பிளாக் ஹாப்பி பர்த்டே. ஆமாம், காப்பி பார்த்துட்டே வருது. காப்பி பார்த்துட்டேக்கு நண்டு குடு என்னென்னமோ இருக்கு. அப்படியே வாங்கி தந்தே போய் அம்மாச்சி கடையில் அப்படி அம்மாச்சி வாங்கி தரது. ஏன் வாங்கி தரது? போன வாரத்துல 100 ரூபாய்க்கு இது வாங்கிட்டு வந்தாங்க. பஸ்ஸு கூட்டமாக இருக்குமா? பஸ்ஸு கூட்டமாக இருக்குமான்னு இங்கே வெயிட்டு கேட்டேன். எனக்கு பஸ்ஸு இருக்குது இல்லை நீங்கள் ஒரு கணிப்பீங்கல்ல. கண்டிப்பான முறையில் கூட்டமாக இருக்கும். இப்போ ஓட்டு போட போகிறோம்ல, ஊர்களுக்கு போகிறதுனால கூட்டமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு கூட்டமாக இருக்கணும். முதல்ல நாளைக்கு கூட்டமாக இருக்கும். நாளைக்கு கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்க தெரியல, கடவுள் தெரியும். எப்படியா இருந்தாலும் மாட்டு தவணி வரும். ஏமா மாட்டு தவணி வருவாளம்மா? சரி. அப்போ உட்காந்து போகலாம். ரிங்கு ரோட்டில் இறங்குன்னு சொல்லி இந்த வேகாத வெயில நிற்க வைக்கிறதா சிம்மாப்பா மாதிரியே. என்ன நான் சொல்றது? ஏமா மாட்டு தவணி போனதாம்மா உட்காந்து வரலாம். நீ சொல்ற மாதிரிலாம் இல்லை. இந்த சிம்மாப்பா மாதிரியே பேசுற. இதில் நிற்க முடியாது. இதுதான் நம்ம ரிங்கு ரோட்டில் ஏறினோம்னா நேரம் மாட்டு தவணி தான். என்ன பிடிச்சிருக்கு? இங்கிருந்து இந்த மாட்டு தவணி அதானே ஏன் திரும்பி வந்தாங்கன்னா உட்காந்து ஏறிடமா அருப்பு கோட்டை பஸ்ஸில் ஏறித்தானே பெருங்கு ரோடு போவோம். என்ன அதுதான் மாட்டு தவணையா போயிருவோன்றே. இந்த ரிங்கு ரோட்டில் இறங்குறதுக்கு மாட்டு தவணை வருவோன்றே. வரத்தான் செய்யணும். அதுக்கு இந்த ரிங்கு ரோடு வர்றது அப்போ நின்றுக்கிட்டே போவோம். நின்றுக்கிட்டு போக முடியாது. நம்ம நின்றலாம். இந்த மானச பூஜைலாம் பாவம் இல்லையா? எனக்கு வேலையில நின்றுக்கிட்டு வரு. இதுக்கு மேல நின்றுக்கலாம். ஒரு பெரிய மனுஷங்க கூட சின்ன பிள்ளைகளை உட்காந்து விட மாட்டாங்க. அப்படி இருப்பாங்க. 15 இது வரைக்கும் நான் துவட்டிக்கிறேன். எதுக்குப்பா மும்பிட்ட என்ன பெத்த மயனுக்கு மேக்கப் வீடியோலாம் எடுக்க மாட்டேன். கிட்ட வா. நான் பெத்த செல்ல மயனுக்கு மேக்கப். ஏன்னு கேளுங்க, நான் பெத்த உடனே பொட்டு வச்சு அப்படியே மண்டையை சீவி குள்ளா மாட்டி இப்படி சொடக்கு மாட்டி என் மயனைத்தானே அழகு வார்த்தை முத என் செல்ல மயனை என்னையா இப்ப வெக்கப்படுறாரு. வெக்கப்படுறாரு. வெக்கம் கிரிமினமா திரும்பவே போட்டிக்கிறேன் லேசா. உள்ளி ஆயிட்டே பிறக்கும். நல்லா சாப்பிடுது. பேட்டு அடிச்சுக்கிட்டே இருறாங்க. பேட்டுக்காரனா ஐப்ரோ போடுவோம் பண்ணனுக்கு. எப்படி சந்தோஷமா சொல்றாரு. எங்க சீமாப்பா கூட மேக்கப் போடுவீங்க. அவர் தான் வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாரு. எல்லாருக்கும் மேக்கப் போட்டுருக்க ஊருக்கு போடா. வாய முடுங்க. பவுடர் அடிக்கிற வாய மூடணும் தெரியலையோ. வாய்க்குள்ள போகாதான். ரொம்ப கிட்ட வந்து காட்டாதடி. உடனே வெக்கப்பட்டுக்கிட்டு எடுக்காத. நீ அவனை போய் விழுந்து எடுத்துக்கிட்டு வம்புக்கு. அவன் பொறுமையா இருக்கேன். ஏன் எனக்கு மேக்கப் முடிச்சு. நெகப்பாலிச்சு போடுவாங்க. உனக்கு என்ன எங்க ஒரிஜினல் முடிய போதுமா? இன்னைக்கு என்ன கல்யாணம் நன்று நீஞ்சல் ஒரிஜினல் முடி போதுமா? ஒட்டு முடி வைக்கலாம். ஒட்டு முடி வைக்கணுமா? சரி, அப்ப நான் இதுல 2 இது தொடங்க. அப்ப ஒரிஜினல் முடிதான். ஒரிஜினல் முடி போதுமா? நண்டு சொல்லு. தொடங்க. ஒரிஜினல் முடி என்னன்னே நினைக்கல. அது அதான் இந்த செல்ல உட்காந்து சார்ஜ் இருக்கு. என் மகன் இன்னைக்கு சொல்லிட்டா ஒரிஜினல் முடிய போகுது. இந்த சீப்பு என்ன வெடுக்குன்னு கேசாது. நானும் ஒரு சீப்பு கணக்கு எடுத்துருவாயா? அங்க படிக்கட்டுக்கிட்ட ரெட் கலர்ல என்னமோ கடிச்சு திங்கிற மாதிரி முடிய சீப்பு எடுக்குது. ஏமா 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 என்னடி இது இப்படி ஒரு கொண்டு மாய
ஏன் குழம்பு முத்தேசா அம்மாச்சி மாயத்துக்கும் நாங்கெல்லாம் ஊருக்கு போகிறோம் பாவம் சீமா அப்பா மட்டும் கிடப்பாரு அவருக்கு இங்கே ஓட்டு எங்களுக்கெல்லாம் ஊரில் ஓட்டு எங்களுக்கெல்லாம் என்ன எனக்குத்தேன் எங்கள் அப்பா ஊரில் இருக்கிற ஓட்டை இங்கே மாற்றாமே வச்சுருக்கேங்க மாற்றணும் ஓட்டு போடுறதுக்கு ஓயாமல் அங்கே இருந்து அலையிறாப்புல இருக்கும் அப்ப எந்த கட்சி ஹாலிடேக்கு ஜெயிக்குதோ தெரியல. எந்த கட்சி ஜெயிக்கிறது ஆமா ஒரே விளம்பரம் பண்ணுற கட்சி தான் ஜெயிக்கும் நானா இருந்தேன்னா இங்கி பிங்கி வாங்கி போட்டு ஏதாவது பட்டனை அமுக்கி விட்டுருவேன். ஆமா இங்கி பிங்கி பாக்கி போட்டு நானும் போய் இங்கி பிங்கி பாக்கி போட்டு பட்டன் அமைக்கிறேன் நல்ல வேலை என் மகையா யாருன்னு சொல்ல விவரமா பேசிட்டேன் இங்கி பிங்கி போங்கி அங்கே போய் இங்கி பிங்கி போங்கி அப்படின்னு போட்டுக்கிட்டே இருக்கேன் போட்டுக்கிட்டே இருந்துட்டு மனசா ஃப்ரிட்ஜில் தண்ணியில் போடு என்னண்டோ வருது அப்போ போடலையாடி தண்ணி இருக்கான்னு கேட்டு குடிக்க மட்டும் வருவ எடுத்து போடு போய் எப்போ என்ன பெருத்தா எடுத்து போடி அம்மாவுக்கும் அப்படி வருது அப்படி இருந்தாலும் குடிச்சிட்டு அப்படியே வெளியே வச்சிடுறேன். பிரிச்சு தண்ணியை குடிச்சு சில்லு தண்ணியா குடிச்சுட்டேன் கிசு கிசுன்னு சவுண்டு இருக்குதோ என்னமோ சித்திக்கெல்லாம் ஆய் இழுத்துருச்சுல. சும்மா எதையாவது பேசாத பூஜா என்னத்தை பேசுற பூஜா ரொம்ப பண்ணு நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்ற அதுதான் இட்லிக்காரன் பேரு. நீ நண்டு சரியே இல்லை போ ஒழுங்கா அப்ப பேச மாட்டேங்கிறேன் முதல்ல இப்படிலாம் பேசக்கூடாது இது என்ன இப்படியா பேசுவ எங்க ஊருக்கா ரொம்ப சந்தோஷம் வீட்டில் இருந்தாயி நல்லா இருப்ப உனக்கு புண்ணியமா போட்டுரு நீ வீட்டில் இருந்தாயி நிஜமா தான் சொல்றேன் பொய்யா சொல்றேன் ஐயா அழுகுறத சும்மா விளையாட்டுக்கடா செலவிட்டி அடாடாடா அப்படிலாம் செய்யலாம் அப்படி மேக்கப் கலந்து வரும்டா சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன் வரேன் உடனே விட்டுட்டு போவடா என் செல்ல குட்டிமால தாடி ஏன் அறிவாளியே ஏன் அல்லது சுந்தரியே எங்கடி என் ஜிப்பு ஒன்னத்தையுமே வேணா ஐயா எங்க அண்ணே அந்த அங்க இருக்கும் பாரு ஒரு கிளிப் எடுத்து கொடுப்பு எடுத்து வச்சு கடை வச்சு விளையாடுறாங்க நானும் எடுத்துக்கிறப்ப ஏய், நீதான் மெயினு. பிடிக்குமால புதுசு தானே இப்பதானே வாங்கினோம் பாருங்க பிடிக்கல. கேள்வி தொடக்காது ஏர் பின் இருக்கான்னு பாருங்க. தொடக்கு ஒரு அட்டை வாங்கி கொடுத்தா ஒத்த தொடக்கு வேணாம் சார் அந்த ஹேண்ட்பேக் சைடில் இருக்கான்னு வரையா தொடக்கு இது வேலையை போச்சு கை வேற வலி இப்போ என்ன ஒட்டு முடி வைக்கணுமா மனசா ஒட்டு முடி வைக்கவா வேணாமா ஒட்டு முடி வச்சா நிறைய கிளிப்பு தேவை. கிளிப்பு இதெல்லாம் வேணா ஆ. அம்மா அங்கம்மா அவங்க தூங்கிட்டாங்க தூக்கத்தை போட்டாங்க. சரி என் முடியே நல்லா இருக்கு எல்லா மக்களும் சொல்லியிருக்காங்க பானும் ஒரிஜினல் முடியே நல்லா இருக்கு இந்த பாருங்க ஒரிஜினல் முடி ஒரிஜினல் முடியே கொஞ்சம் பக்கத்துல வந்துடுச்சு குண்டி பக்கத்துல. என்ன இருக்கு இது? எப்படி அதை வந்து ரொம்ப தூரத்துல வச்சு அப்படியே குத்த போறீங்க? அதுக்கு கொஞ்சம் இன்ச்சு வந்துடும். கொஞ்சம் இன்ச்சு வந்தா குண்டியில படும். அது வச்சா நிறைய பூ வைக்கலாம் இது வச்சா கொஞ்சம் தான் பூ வைக்க முடியும் இதுலேயும் நிறைய பூ வைக்கலாமா வைக்கலாம். யார் சொன்னா வைக்க முடியாது? நீ நண்டே சொல்லிடுச்சு இன்னும் வைக்கல நான் எல்லாரும் என் மனசை மாத்திட்டாங்க மக்களே நான் வந்து இது இன்னைக்கு ஒட்டு முடி வைக்கல மேக்கப் வெறும் மேக்கப் மட்டும் ஏன் மேக்கப் தலை சீவவே இவ்வளவு நேரம் ஆகுது. ஏல சிக்கு இருக்குல்ல பூச்சா உனக்கு இத்தனை கூட முடியா இருக்கும் சீவி விட்டேன் எனக்கு அது மாதிரி பாப்பு கட்டு வெட்டி விட சொல்லுவாங்க அப்பா வேண்டா வெட்டி விட சொல்லுவாங்க. மேக்கப் போடுங்க, போடுங்க. நான் இல்ல நீ உனக்கு போடாச்சு இதோட இது பண்ணாத ஏய் அண்ணன் அடையன்றி என்ன அடையண்டா என்ன இருக்கான் உனக்கு அம்மா எனக்கு ஒரு பொட்டு எடுத்தாங்க. வச்சுட்டு கருத்து போட்டு வச்சிட்டீங்களா? ஆமா உன்னை கேட்டா இல்ல ஒரு போலீஸ்காரரு பாப்பாவுக்கு பொட்டு வைக்கலையா அப்படின்னு கேட்டாரு நானே அப்பத்தே உன்னை கவனிச்சு பொட்டு வைக்கல
அதுக்கு முன்னாடி கவனிக்க கூடாது. அப்பா அத்தா வீட்டுக்கு ஊருக்கு போகிறதா இருந்தால் அப்படி ஒரு குஷி ஆயிடுவேன். வேற எங்கே போயிலும் இப்படி குஷி வராது மக்களே. எங்க அப்பு வீட்டுக்கு போகிறதுக்கு மட்டும் அம்புட்டு ஒரு குஷி ஆயிடுவேன். ஏனா ஏண்டு உனக்கு இப்போ சொன்னால் புரியாது. அப்புறமா நீ என் வயசு வரையில உனக்கு புரியும். வந்து ஏண்டு எங்கடி உன் மண்டையில் மாத்திரம் அந்த கிளிப்பில் இருந்தது குட்டியாவா? ரெஃபர் பண்ணுறச்சு. இந்த அதுவா? இப்போ உங்களுக்கு எடுத்து மாட்டினில்ல? ஆமாம், அதில் ஒரு ரப்பர் பேண்ட் இருந்துச்சு. சரி இந்த அங்கே இருக்கு. நல்ல தரம் இருக்கு. வேணாம் வேணாம் இருக்கு. நல்லா சார் நல்லா இருக்கு. ரோசா பூரவுக்க காரி. இங்கே ஒரு இத்தாடி பேனு ரொம்ப கிடப்பாக்கே. இங்கே வர யார் விட்டு பண்ணதில்லை. ஏன் பண்ணுதுன்னா போகல பேனை போய் எடுக்க வர ஆளை பாரு. நானே என் சேலை பூரா பேன் கிடக்குது. யார் வேணா இருக்கும்? ஏன் வேணா இல்லை பூச்சா வேணான்னு இல்லையே. என் பேன் இல்லை, என் பேனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பேன்ட்டு கேட்டுருவோமா? பேனே யார் தலையில இருந்து கீழே விழுந்துட்டு 3 வேணும். ஆத்தாடி சிக்கு போச்சு சிவியே போட்டு பேனா. பூ வாங்கினேன். ஏம்மா பூ வாங்கிட்டு வாமா. அந்நேரமாக பூக்கடை இருக்குங்களா? என்ன பூக்கடை? சர்மா பூக்கடை இருக்கா வர்றா? ஏம்மா கிளம்பிட்டியா? அங்கம்மா தூங்கிட்டேன். சரி தூங்கிட்டு விடுறீ. அது வேலை பார்த்துப்பாங்க. அசந்துட்டு போங்க. ஆனே மஸ்த் தூங்கினத்தை விட்டு அசதி நெட்டே பாவம் ரெஸ்ட்ல. எல்லாரும் லீவ்ல நேரம் பிடிச்சி தூங்கி எந்திரிக்கிறீங்க. எங்கள் வீட்டிலலாம் பார்த்துக்கோங்க 12 மணிக்கு எந்திரிக்கிறாரு. காலை 12 மணி, நைட்டு 2 மணி. 2 மணிக்கு தோசை வைக்கிறாங்க. என்னமோ வைக்கிறாரு. இந்த கண்ணாடியை பூரா இழிவி என்னென்னத்தையே இழிவி பூரா மங்களம். இவதான் பொம்மைக்கு இது பண்றேன் அது பண்றேன் பவுடர். அப்புறம் பவுடர் போடுறது, அப்புறம் என்னென்னமோ வேலை பார்க்குற மனசா எல்லா வேலையும் பார்க்குறேன். க்ரீம் எல்லாம் அது போடுது. இந்த இதை போய் முடிய போய் அங்கிட்டு தள்ளி வீட்டுக்கு அங்கிட்டு போய் போட்டு வரணும். ஆமாம், வீட்டுக்குள்ளே வராமல் காற்றுக்குள்ள பறந்து வந்துடும்னு தள்ளி போய் போட்டு வரணும். சென்ட் அடிக்கணும் மனசாக்கு. எனக்கு அடிக்கணும், இல்லாட்டி ஸ்மெல் வரும், வேர்வை ஸ்மெல். ஆமாம், இப்போ வேர்வை கிளம்புறதுனால கொஞ்சம் வேர்வை ஸ்மெல் வரும். என்ன பண்ணுறது? எப்படி மான்சாக்கு மட்டும் வேர்க்கூர் வருது, எனக்குலாம் வேர்க்கூர் இருக்கானா? அது சின்ன ஆமாம், அம்மாச்சியை பெட்டில் விடுக்க சொல்லுவத்தியா? என்ன பெத்தா ஆத்தா மானா ஆத்தா மாதிரி இந்த பிள்ளை யாருமே இல்லை. உன்னையெல்லாம் சொல்ல தந்துச்சா? அத்தை தண்ணி சருமா சொன்னாரா? ஏம்மா பார்த்தியாம்மா, அம்மாச்சி பெட்டில் படுங்க, எதுக்கு கீழே விட்டு கிடக்கு? எப்படி என் மகன் சொல்கிறான்னு அறிவு மான்குட்டிக்கு அறிவு. ஆமாம், சென்ட் அடிக்கீங்க அடிச்சுட்டு மேலே வச்சிருங்கம்மா, அப்புறம் அடிச்சுக்கிட்டே தெரியுவா. வாசனை சூப்பராக இருந்துச்சு, அதான் மூந்து பார்த்தேன். வாசனை நல்லா இருந்துச்சா மனு? போதுமா? லேசில் சரத்தை போட்டு இல்லாட்ட மயங்கி ரொம்ப அடிக்காங்க. அந்த பக்கம் வா படிக்காமையா உனக்கே வாங்க குழு குழு இருக்கா? போதுமா, தண்ணியா வருமா? ஒரு மாதிரி தண்ணியா வராது, அது வந்து பட்டோன்னு அந்த இடத்துல அப்படியே புஷ்ஷுன்னு அந்த அதே இடத்துல வந்து படுது. போதுமா? என்ன முடிக்கலாம்? முடியும் வாசனையா இருக்கணும். முடி வாசனையா இருக்கணும். ஓ முடிக்கலாம் அடிக்க முடியாது. போ போதும். நான் வாசனையா இருக்கும், எனக்கு பெரிய முடியா இருக்கு, உனக்கு குட்டி முடியா உனக்கு. சென்ட் வாட சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆள் வரி சேர்த்து ஒரு ட்ரெஸ்ல பேண்ட் புது பேண்ட் போடுப்பா. எதுக்கு டவுசர் விட்டே தர்ற? இந்த அங்க இருக்குல, அங்க இருந்துச்சுல ஒரு பேண்ட், டவுசரை போட்டே தர்ற. புது பேண்ட்டை போடு.
எனக்கு சென்ட் வர மாட்டேங்குது. ஏய் இது என்ன விளக்கம்? எதுக்கு அப்படி போய் மோந்து வைக்க? எங்கடே பெரிய லிப்டிக்கை காணா? அந்த நெத்துல குங்குமம் வைக்க. அம்மா அதான் கும்பிட்டு டப்பாவே இருக்குது. அது குங்கும டப்பா இருக்கு. நான் அது வச்சாட்டேன் அழியாம இருக்கிற ஏமா பஸ் போயிருமா? எங்க ஊருக்கு பஸ்ஸே இல்லைங்க. யார் முதலமைச்சரா வந்தாலும் எங்க ஊருக்கு பஸ் விடுங்க முதல்ல. ஃப்ரீ பஸ் ஒன்று மட்டும்தான் வரும் அங்கிட்ட இருந்து. ஒரே ஒரு பஸ் 6 மணிக்கு, காலையில் 6 மணிக்கு. அதுக்கப்புறம் விட்டா சாயந்தரம் 3 மணிக்கு. அதோட அவ்வளோதான். ஆமாம், நைட்டில் வர்றவங்க 3 மணி வரைக்கும் அந்த ஊர்லேயே காத்துட்டு கிடக்கணும். முதல்ல அவங்க இது குண்டு பஸ்ஸுன்னு ஒரு பஸ் வந்துச்சு. நாங்களாம் அப்படிதான் சொல்லுவோம். அப்படிதான் சொல்லுவோம். டாட்டா காமிச்சுக்கிட்டே இருப்போம். நல்லா இருக்கும். அந்த மினி பஸ் வரையில ஒரு கவலை இல்லாமல் இருந்துச்சம்மா. அது எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம். சர்க்கஸ் பண்றது அவ்வளோதாங்க. மேக்கப் முடிச்சு ஏமா பூ மட்டும் இதில் மாடத்தவனை வச்சு உங்க மூஞ்சியை காமிங்க. போயிட்டு வரேன். காமிச்சிங்க. அழகா இருக்குமா? வான மனசா என் மானசா குட்டி அழகா இருக்கா? எல்லாரும் அழகாயிட்டா. எல்லாரும் கிளம்பிட்டோம். பூஜை குட்டியும் கிளம்பிடுச்சு. இந்த பூஜா, இந்த மானசா சர்மா குட்டியும் கிளம்பிட்டார். இந்த பூஜாவை பாருங்க. எந்திரல நீ ஃபஸ்ட்டு. இது பூஜா பூச்சா குட்டி கிளம்பிடுச்சு. இது சர்மா குட்டி. உன் கை செயின் கழிச்செயின்லாம் எடுத்து போடு. வெளியில் வாங்கி கொடுத்தல அதங்க போய் எங்கே போடுறாங்க. எடுத்து போடு. இது பூஜா குட்டி. பூஜா குட்டிக்கு ட்ரெஸ் நல்லா இருக்கா? மானுக்குட்டி 2 இதுக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ். முத்தா. சரிங்க, எங்கள் குடும்பத்தை பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். நாங்கள் என்ன கிளம்புறோம். அவ்வளோதான். என்ன பார்க்க ஏமா எங்கள் அம்மா பார்க்கல. எங்கள் அம்மா பார்த்தாச்சா? ஆத்தா ஒரு மினிக்கு தூக்கம் தூங்கி எதிர்த்துருச்சு இந்த ஆத்தா. எல்லாரும் கிளம்பிட்டோம். போயிட்டு வரோம். ஓட்டை போட்டு வரோம். லைக்கை போடுங்க நீங்கள் எல்லாம்.